வணக்கம், வாழ்க வளமுடன். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மகளிருக்கான பதிவு. எல்லாருமே வந்துட்டு மாதரா பிறந்ததற்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களை வச்சு நான் சொல்கிறேன், பொண்ணாக பிறந்ததே வேஸ்ட்டுன்றது, அழறது, அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. மெயினாக வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய இன்றைக்கி சொல்கிற 3 கேர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். 3 கேர்னு செல்ஃப் கேர் முதல்ல, 2வது ஹெல்த் கேர். நம்ம ஹெல்த் கேர்ன்றது நம்மளது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோடது சேர்த்து. அடுத்தது வந்து வெல்த் கேர். இந்த 3 கேரில் நீங்கள் வந்துட்டு கவனமாக இருந்தீங்கன்னா எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸாகவும் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மற்ற நிறைய இங்கே இந்த 10 வருஷத்தில் நிறைய பேஷண்ட் பார்த்தாச்சு, நிறைய பெண்கள் பார்த்தாச்சு. ஸோ எல்லா ஏஜ்லையுமே வந்துட்டு இருக்கிற பெண்களையும் பார்த்தாச்சு. இப்போ தான் நியூலி மேரேஜ் ஆனவங்க, சரியாக மேரேஜ் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி, அதாவது பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அந்த மெனோபாஸ்லாம் முடித்து வந்த பெண்களையும் பார்த்தாச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு மற்றவங்களுக்கு கேர் கொடுத்துட்டே இருப்போம், நமக்கு உண்டான கேர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு பதிவில் வந்துட்டு முதல்ல செல்ஃப் கேர், நம்மளை பற்றின நம்ம கேர். நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்காக என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்துக்காக ஒரு 10-20 நிமிஷம் நம்ம செலவு பண்ணுறோமான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அது இது நாள் வரைக்கும் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு இதை பண்ணுறோம், இந்த 5 நிமிஷம் நான் ஹெல்த்துக்காக இந்த விஷயத்த பண்ணுறேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன், இந்த யோகா பண்ணுறேன், இல்லையா என்னோடய முத்ரா பண்ணுறேன். முத்ரா எனக்கு என்ன தெரியுது, அது எதுவுமே எனக்கு தெரியலனாலும் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். எனக்கு எந்த எக்ஸசைஸும் தெரியல. நான் இப்போ விருட்சாசனம் ஒரு ஆசனம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ போடுறேன், அது எப்படி செய்யுதுன்றதும். ஸோ இங்கே வரவங்களுக்குலாம் அதை சொல்லி கொடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு அது ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த காலுக்கு ஒரு 21 கவுண்ட்டாக, லெஃப்ட் 21 ரைட் 21 கவுண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதை நின்று பண்ணுங்கள். பண்ண அது ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோப்புக்கரணி இது யாருமே சொல்லித்தரேன். டெய்லியுமே ஒரு 10-20 நம்ம போடலாங்க எம்டி ஸ்டமக்கில். ஸோ இதெல்லாமே நமக்கான கேர். நம்ம எட்டு நடக்கிறது, வெளியே போய் நடக்க முடியலன்னா வீட்லேயே நடக்கிறது இல்லை, இதெல்லாம் அந்த செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக பெண்கள் எடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிடிக்காதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு நோட் போட்டு எழுதுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த விஷயத்தில் நான் எப்பப்போ பண்ணுறேன், பிடிச்சது சாப்பிட்றது எப்பப்போ சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் ஏன் திரும்ப எனக்கு நானே திணிச்சிக்கிறேன்ற மாதிரி டெக் பண்ணிகிட்டே வாங்க. அதெல்லாம் வேண்டாதெல்லாம் இன்ட்டு போட்டுருங்க, வேண்டியதை வந்து டபுள் டிக் போட்டு அதெல்லாம் வந்து ரெகுலர் பண்ணுங்கள். 2வது ஹெல்த் கேர். நான் என்னோடய ஹெல்த்துக்காகனா சாப்பாட்டிலேருந்து எல்லாமே எல்லோரும் போயிட்ட பிறகு ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு மெயினாக சொல்கிறேன். மிச்ச மீதி எல்லாம் வந்துட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு அதெல்லாம் இது பண்ணிவிடுங்க. காலை 8 மணிக்கு என்னுடைய டிஃபன்னா அந்த டைம் சாப்பிட்ருங்க. இதுதான் என்னோடய ரொட்டீன். நைட் வந்து இந்த டயத்துக்கு எனக்கு தூக்கம் வருதுன்னா தயவு செய்து தூங்கிடும். உங்களை கேர் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ண, உங்கள் ஹெல்த்துக்கு கேர் பண்ணுங்கள். அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு இது நல்லது, இது சமைச்சா இது நல்லது, இது உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அந்த கேரும் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுன்னு நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு கேர் கொடுக்குறாங்களோ இல்லையா, நீங்கள் உங்கள் கேரையும் பண்ணிவிட்டு ஹெல்த் கேர் மற்றவங்களுக்கும் கொடுத்துருங்க. அடுத்தது வெல்த் கேர். ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குது, ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுடைய ஏர்னிங்ஸ்ன்றது வந்து நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காகட்டும், நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டுக்கும் அது ரொம்ப நல்லாவே வந்துட்டு நமக்கு அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இந்த 3 கேரில் வந்து பெண்கள் கண்டிப்பாக இருங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே இந்த மெனோபாஸ் டைம், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு உண்டான இந்த ஆசனம் வந்து இது வந்து ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக பண்ணணும். ஸோ இதையும் பண்ணுங்கள். எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் சரி, இந்த வீடியோ இன்றைக்கி போடணுன்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை பாருங்கள், பார்த்துட்டு ஹாப்பியாக இருங்க. மற்றவங்க நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணல, மற்றவங்க நம்மளை வந்துட்டு கேர் பண்ணலன்னு தயவுசெய்து ஏக்கமாவோ வருத்தமாகவோ பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்களை முதல்ல வந்துட்டு யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்துட்டு தட்டி கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இது நல்ல விஷயம் இருக்குது, நான் வந்து என் குடும்பத்துக்கு பொறுப்பாக இது பண்ணுறேன். மற்றவங்க யாருமே நம்மளை பாராட்ட வேணாம், நம்மளை வந்துட்டு கொண்டாட வேண்டாம், நம்மளை நாம் கொண்டாடுவோம். ஸோ இது வந்துட்டு இதில் ஓப்பன் அப் ப்ரேயர் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தேன். அதில் வந்து செல்ஃப்காக, நம்மளோட இதுக்காக நம்ம நிறைய வந்துட்டு அந்த ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்த்துக்கு பண்ணுறோம், ஹெல்த்துக்கு பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நமக்காகவும் பண்ணலாம். அதோட வீடியோஸ் நிறைய இருக்குது, யூடியூப்பில் பாருங்கள், என்னோடதுலேயும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாமே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ உட்காந்து வந்து மண்டையை பிச்சுக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் அமைதியாக 10 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. எது பிரச்சனை எல்லாமே மாறிடும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு அப்படியே தொடரும்ன்றது ஒரு நம்பிக்கையை வைக்காதீங்க. எதுவுமே மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம இந்த க்ஷணம் வந்து விட்டோன்னா தவற விட்டால் திரும்ப வராது. ஸோ ஒவ்வொரு க்ஷணத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயில் வந்து நம்மளும் பெண்ணாக பிறந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுங்க. அந்த டேயில்
இது நாள் வரைக்கும் கொண்டாடாதவங்க இனிமே வந்துட்டு இது எனக்கு உண்டான நாளும் நான் உங்களுக்கு இந்த டேயில் வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யுங்க. ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்ணிக்கோங்க. உங்களை ஹெல்த்தில் கேர் எடுங்க. எப்பயுமே நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன்ற மாதிரி நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. நிறைய பேருக்கு வாழ்த்துங்க. நீங்கள் வந்து நல்ல மனநிலையோடு உங்கள் குழந்தைங்கள வாழ்த்துங்க. இது எல்லாமே ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு சோகம் கடைசியாக சில பேர்லாம் பார்த்தா நான் எப்போ சிரிச்சேனே தெரியலன்றாங்க. ஸோ அப்படிலாம் தயவுசெய்து இருக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. சந்தோஷமாக வந்துட்டு உங்களை நீங்களே வாழ்த்திக்கோங்க. காலையில் எழுந்த உடனே உங்களை நீங்கள் வாழ்த்திக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக பண்ணிவிட்டு என்னோடய கடமைகளை நல்லபடியாக முடித்து நான் வந்து ரிலாக்ஸாக வந்துட்டு எனக்கு உண்டான டயத்தையும் எடுத்து அதில் எனக்கு என்ன வேணுமோ, என்னோடய ஹெல்த்துக்கு என்ன வேணுமோ, என்னோடய வெல்த்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு காலையில் ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள். ஸோ இந்த முத்ரா ரொம்ப சிம்பிள். 5 விரலும் வந்துட்டு இந்த கட்டை விரலை டச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சங்கல்ப முத்ராவில் வச்சுட்டு காலையில் எழுந்துக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக நீங்கள் உங்களோட சந்தோஷம் உங்களோட குடும்பத்தில் பிரதிபலிக்கும். ஸோ உங்களை யாருமே வந்துட்டு என்ன பசங்க கேர் பண்ணல, ஹஸ்பண்ட் கேர் பண்ணல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஹஸ்பண்ட் கேர் பண்ண தேவையில்லை, அவங்க உங்களை பாராட்ட வேணாம், அவங்க குழந்தைங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் எது எதெல்லாம் நல்லது பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது 100% நல்லது, நான் பொறுப்பாக இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் போது மற்ற யாருமே உங்களுக்கு பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களை பாராட்டிக்கோங்க. ரொம்ப மன திருப்தியோடு இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா எவ்ரி தேர்ஸ்டே இங்கே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் நடக்குது விமென்ஸ்க்கு. ஸோ காலையில் 11:30லேருந்து 5:30 வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரல, இல்லை அந்த டேயில் அப்பாயின்மெண்ட் கூட தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா எந்த டைம் வரீங்கன்றதை மட்டும் வேணால் முதல் நாள் இல்லை அன்றைக்கி வர்றதுன்னா ஃபுல் டே நான் இருப்பேன், எப்போ வேணால் வரலாம். ஸோ வந்து இங்கே வெயிட் பண்ண வேண்டாம். டைம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அப்படி வெயிட் பண்ணுற டயத்தில் நீங்கள் சில முத்ராஸ் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு முதல்ல உங்களுடைய ஆட்டிடியூடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரியான கவலைகள், ஒரே மாதிரியான வருத்தம் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பையும் பாதிக்கும். ஸோ மனசும் உடம்பும் வந்துட்டு மனசு உங்களுக்கு எவ்வளோ லேஸாக இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்தளவுக்கு உடம்பும் இருக்கும். ஸோ மனசில் நிறைய வந்து கவலைகள் இறுக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவலைகள் வந்து வயிறு ஜீரணத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜீரணத்தை கெடுக்கும். ஜீரணம் கெட்டு போச்சுனாலே பாக்கி ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அதுதான். சாப்பிட்ட ஃபுட்டு சரியாக ஜீரணம் ஆகணும், கரெக்டாக வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வரும். அதனால் இதெல்லாம் இல்லாமல் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நம்ம லைஃப் வந்து டோட்டலாகவே நம்ம தியாகன்ற மாதிரி பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்காக சில விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுக்காக டயத்தை ஒதுக்குங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை பார்க்கணும், பர்சனலாக ஏதாவது பேசணும், கவுன்சிலிங் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின்.